ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ. இன்றைக்கி வீடியோவில் சூயிங் மிஷினோட எலக்ட்ரிக் ஃபுட் பெடலை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி அதோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபரும் ஒருத்தங்க ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்காகவும் இந்த வீடியோ. தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் யூஸ் பண்ணுற மிஷின் பார்த்திங்கன்னா மெரிட் யூனிவர்சல் யூனிமேட். லாஸ்ட் 3 இயர்ஸாக இந்த மிஷின் தான் யூஸ் பண்ணுறேன். எந்த ப்ராப்ளமும் இப்போ வரைக்கும் வரல. ஹோம் யூஸ்க்காகவும் பிகினர்ஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான மிஷின் தான். என்னோடய மிஷினில் வீல் இருக்காது. நாங்கள் ரீலோகேட் ஆகும்போது மேலே இருக்க மிஷினை மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். கீழே இருக்க டேபிள் இங்கே வந்து வாங்கினோம். ஸோ நான் மோட்ரு யூஸ் பண்ணுறனால டேபிள் மட்டும் வாங்கிக்கிட்டேன், வீல் இல்லாமல். மோட்டர் யூஸ் பண்ணுறனால நம்மளுக்கு நிறையவே டைம் சேவ் ஆகும். மிஷினோட பெடல் யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம் மோட்ரு யூஸ் பண்ணுறவங்களுக்கு இதோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ எலக்ட்ரிக் ஃபுட் பெடலை கையில் வச்சு நான் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த ஃபுல் கேப் இருக்கு இல்லையா, அது ஃபுல் கேப்புக்கும் நம்மளால் ப்ரெஸ் கொடுக்க முடியும். எந்த அளவுக்கு நம்ம ப்ரெஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம மிஷின் நல்லா ஃபாஸ்ட்டாக போகும். ஆனால் என்ன இஷ்யூனா, நம்ம ரொம்ப ஸ்பீட் கொடுக்கும்போது மிஷின் ரொம்ப ஆடும். சம்டைம்ஸ் மிஷினே தூக்குற அளவுக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக போகும். அந்த டைமில் தையலும் சரியாக விழாது, துணியில் நிறைய சுருக்கம் அடிக்கும். பட் பழக பழக இந்த பெடலோட ஸ்பீடு ஈஸியாக கண்ட்ரோல் ஆகிடும். நம்ம ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி தைச்சிக்க முடியும். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் மோட்டரில் ஸ்டிச் பண்ண போகிறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சில ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம். அந்த ஃபுட் பெடலுக்கு நடுவில் இருக்க கேப்பை ஒரு சாலிடான ஒரு ஆப்ஜெக்டில் ஏதோ ஒரு பொருளை வச்சு நம்ம இந்த கேப்பை கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு கீழே வந்து நம்மளால் ப்ரெஸ் பண்ண முடியாது. நான் ஃபஸ்ட் டைம் மோட்டரை யூஸ் பண்ணும்போது இதை தான் ட்ரை பண்ணேன். ஒரு வேஸ்ட் பேண்ட்டோட எலாஸ்டிக் பார்ட்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு இதில் ஃபுல்லாக அப்படியே வைன் பண்ணிட்டேன், அந்த கேப்பில் மட்டும். இன்னும் கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு கார்ட்போர்ட் ஷீட் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா சாலிடாக இருக்கும். இப்போ நான் இதை யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ சீக்கிரம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகாது. ஒரு நல்ல ப்ரெஸ் கொடுத்தோம்னா தான் மிஷின் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஒரு நல்ல கண்ட்ரோல் இருக்கும். கைன்றனால வந்துட்டு நல்லாவே கண்ட்ரோல் இருக்குது. நான் உங்களுக்கு கால்லையும் வச்சு காட்டுறேன் பாருங்கள். அந்த கிளாத் இருக்கனால நம்மளால் அதுக்கு மேலே ப்ரெஸ் பண்ணவே முடியாது. ஸோ ஸ்மூத்தாக போகும் மிஷினு. இதில் ஒரு சின்ன விஷயம் மட்டும் கவனிச்சுக்கோங்க. அந்த கட்டியிருக்கோம் இல்லையா, எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் இல்லைன்னா ஏதாவது ஒரு சாலிடான ஒரு இது, அது வந்து கீழே பெடலுக்கு கீழே பார்த்திங்கன்னா ரொம்ப மொத்தமாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. கீழே வச்சா ஈக்குவலாக இருக்கணும் பெடலு, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ காலில் வச்சு ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள். லைட்டாக ப்ரெஸ் கொடுத்தா போதும், நல்லாவே மூவ் ஆகும். பர்டிகுலர் கேப்புக்கு மேலே நம்மளால் ப்ரெஸ் பண்ணவும் முடியாது. நல்லாவே ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ண முடியும். பிகினர்ஸ்க்கு இந்த ட்ரிக் ரொம்பவே யூஸ் ஆகும். எல்லாத்துக்கும் மேலே பழக பழக நம்மளுக்கு ஸ்பீட் கண்ட்ரோல் ஆகிடும். ஃப்ரீ டைமில் ஒரு வேஸ்ட் கிளாத்தை ஸ்பைரலாக வரைஞ்சிட்டு அதிலே நீங்கள் அடித்து பாருங்கள். அது ஒரு நல்ல ப்ராக்டிஸ் தான் மோட்ரு பழகிறதுக்கு. அப்புறம் மோட்டர் பெடலில் அந்த எட்ஜில் கட்டை விரலை மட்டும் வச்சு ப்ரெஸ் பண்ணாதீங்க. அது அவ்வளோ க்ரிப் கிடைக்காது. யூஸ் பண்ணி பழகினவங்களுக்கு தெரியாது. பிகினர்ஸ்க்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறது. அதனால் ஃபுட் பெடலை திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு நம்ம ஹீல் வந்து அந்த ஃபுட் பெடலோட அந்த எட்ஜில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி.